அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, கடந்த சில வாரங்களாக ஜென்ராலிட்டிஸ் என்ற டாப்பிக்கில் நாம் தொடர்ந்து பல கருத்துக்களை சொல்லி வருகின்றோம். ஹோமியோபதி சப்ஜெக்டை பற்றி பேசி வருகின்றோம். டாக்டர் ஹனிமேன் அவர்கள் ஹோமியோபதியை மிக சிறந்த முறையிலே மருந்துகளை மனிதர்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு நடந்த மாறுதல்களை குறித்து எடுத்து வைத்து அதை முல்லை முள்ளால் எடுப்பது என்ற தத்துவத்தின் அடிப்படையிலே சிகிச்சையை அளித்து வந்திருக்கிறார்கள். டாக்டர் கென்ட் என்கின்ற அமெரிக்க ஆங்கில மருத்துவர் ஹோமியோபதி மேலே பற்று கொண்டு அதை மிகச்சிறந்த அளவிலே வளர்த்தெடுத்திருக்கிறார். அவர் எழுதிய ரெப்பரட்டரி புக்கில் இருந்து தான் நாம் இப்போ இந்த ஜென்ராலிட்டிஸ் அப்படிங்கிற டாபிக் எடுத்து அதை பற்றி விளக்கமாக சொல்லி வருகின்றோம். ஹோமியோபதி எப்படி ஒரு நோயாளிக்கு மருந்து தேர்ந்தெடுக்கிறது என்று சொன்னால், நோயாளியினுடைய மனம், தலை, காது, மூக்கு, கண்கள், கண்ணுடைய பார்வை, காதனுடைய கேட்கும் தன்மை, த்ரோட், இன்டர்னல் த்ரோட், எக்ஸ்டர்னல் த்ரோட், கை கால்கள், அடுத்து தலைன்னு சொன்னோன்னா வெர்டிகோ, தலை சுற்றல், மவுத்து, ஃபேஸ், அதே போல் செஸ்ட், காஃப், சளி, மூச்சு விடுதல், அதே மாதிரி ஜெனிட்டாலியா, மேல் அண்ட் ஃபீமேல், யூரின், ஸ்டூல், ஸ்டமக், பேக், பின் முதுகு, தூக்கம், சில்னஸ், ஃபீவர், வியர்வை, ஸ்கின் இருக்கு. இதையெல்லாம் தாண்டி ஜென்ராலிட்டிஸ். இப்படிப்பட்ட டாபிக்ஸில் தான் இந்த எல்லா டாப்பிக்லையும் சேராமல் சில விஷயங்கள் நடக்கும். அந்த விஷயங்களை ஜென்ராலிட்டிஸ் அப்படிங்கிறதுல டாக்டர் கென்ட் கொடுத்திருக்கிறார்கள். இவைகளை தனித்தனியாக அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தொகுத்து அதற்குரிய நிலைகளை டாக்டர் கென்ட் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் என்னென்னா ஸ்வெல்லிங், வீக்கம். அதான் வீக்கம் அப்படின்னா என்ன? நம்முடைய உடலினுடைய ஒரு பகுதியிலே மாற்றம் ஏற்பட்டு அந்த மாற்றம் நீரினாலோ அல்லது ரணத்தினாலோ உப்பிய நிலைக்கு தள்ளப்பட்டால் அதுக்கு பெயர் வீக்கம், ஸ்வெல்லிங் அப்படின்னு பேர். இந்த வீக்கம் உடம்பினுடைய எந்தெந்த பகுதியில் ஏற்படலாம் அப்படின்னா, எந்த பகுதியில் வேணாலும் ஏற்படலாம். அதிகபட்சமாக தோலில், சில உறுப்புகளில் இது ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. இது பல நிலைகளில் இந்த வீக்கம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இது பொதுவாக சில இடங்களில் ஏற்படக்கூடிய வீக்கம், பொதுவான தன்மையில் ஏற்படக்கூடிய வீக்கம், சில குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் ஏற்படக்கூடிய வீக்கம், அல்லது அடிபட்டதனால் ஏற்படக்கூடிய வீக்கம், உடல் பகுதி மிகவும் புடைத்திருப்பது போல ஏற்படக்கூடிய வீக்கம், அதாவது பஃபினஸ்ன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இருக்கக்கூடிய தன்மை, எலும்பு பகுதியில் ஏற்படக்கூடிய வீக்கம், பெரியாஸ்டியம் பகுதியில் ஏற்படக்கூடிய வீக்கம், கிளான்ஸ், சுரபிகளில் ஏற்படக்கூடிய வீக்கம், இப்போ டான்சில்ஸில், தைராய்டில், இது போன்ற பகுதிகளில் ஏற்படக்கூடிய வீக்கம், அதே மாதிரி யூட்ரஸில் கட்டி வருது இல்லைங்களா, ஃபைப்ராய்டு, இந்த மாதிரியான வீக்கங்கள், அதுக்கு தான் ஸ்வெல்லிங் அப்படின்னு பேர். இந்த வீக்கம் என்னென்ன மாதிரி அந்த கட்டியினுடைய தன்மைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில கட்டிகள் குளிர்ச்சியாக இருக்கும், ஜில்லுன்னு இருக்கும், கூலிங்காக இருக்கும். சில கட்டி ஹாட்டாக இருக்கும். சிலது முடிச்சா இருக்கும். சிலது எப்படி இருக்கும்னா வலியோடு இருக்கும். சிலது வலி இல்லாமல் இருக்கும். சிலது ஒரே இடத்துல அப்படியே இருக்கும். சிலது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவிங் ஆகும். இப்படி பல தரப்பட்ட தன்மையுடைய நிலைப்பாடுகளுடைய கட்டிகள் நம்ம உடம்புல வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த இதையெல்லாம் நாம் என்ன பண்ணணும்? ஒரு டாக்டர்கிட்ட நீங்கள் போய் சொல்லும் பொழுது அவர் உங்கள் கட்டியை இந்த அடிப்படையில் எல்லாம் அலசி ஆராய்ச்சி பார்த்து அந்த ஆராய்ச்சிக்கு அடிப்படையில் உங்களுக்கு மருந்துகளை தேர்ந்தெடுத்து கொடுப்பார். இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். குளவி கடிச்சிருதுங்க, அல்லது தேனி கடிச்சிருது, என்ன ஆகும்? பளிச்சுன்னு நல்ல வீக்கம் வந்துடும் இல்லையா? கவலையே படாதீங்க. எப்பிஸ் மெலிஃபிகா நீங்கள் தொடர்ச்சியாக தண்ணியில் ஒரு போட்டுட்டோ அல்லது அதை அப்படியே 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 2 பில்ஸு போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா படபடப்படன்னு எல்லாம் குறைஞ்சிரும்.
அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பெல்டோனா, பிரயோனியா, லெடம், வீக்கங்களை குறைக்கிறதுக்கு ரூட்டா, ஆர்னிகா, நைட்ரஸ் சல்ஃபு, ஹைப்பரிக்கம் போன்ற பல மருந்துகள் இருக்குது. ஆனால் என்ன பண்ணணும், உங்கள் கம்ப்ளைண்ட்டை இந்த மருந்தோட பொருத்தி பார்த்து கொடுக்கணும். ஆகவே நண்பர்களே, உங்கள் உடலில் இது போன்ற கட்டிகள் ஏதும் இருந்தால் அதை தீர்ப்பதற்குரிய மருந்துகள் ஹோமியோபதியில் இருக்குது. அதை பெறுவதற்கு சர்வம் ஹெல்த் கேரை அணுகுங்கள் என்று கேட்டு வாய்ப்பளித்த சர்வம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.